பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லா. ஏகேபி நியூஸ் நேயர்களுக்கு நாங்கள் இன்னுமொரு பெருமதியான சந்திப்பில் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று நாங்கள் பரிப்பத்தாஞ்சனை நகருக்கு வந்திருக்கின்றோம். இங்கு அல் அமீன் மகாவித்யாலயத்தில், பரிப்பத்தாஞ்சனை அல் அமீன் மகாவித்யாலயத்தில் இந்த முறை மருத்துவத்துறைக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரே ஒரு மாணவர் ஜாத் சவாப், ஹாமித் லப்பே ஜாத் சவாப் அவர்களுடனான ஒரு நேர்காணலுக்கு வந்திருக்கின்றோம். உண்மையில் இந்த குடும்பம் ஒரு ஸ்பெஷலான ஒரு குடும்பமாக இருக்கின்றது. கல்வியில் ஒரு பெருமளவு சாதித்திருக்கின்றார்கள். இதுவரை 3 பொறியியலாளர்கள் என்றும் 3 மருத்துவத்துறைக்கு ஈடுபட்டிருக்கின்ற இவர்கள் என்றும், அந்த வரிசையிலே நாங்கள் ஹாமித் லப்பி ஜமாத் சவாப் அவர்களுடைய சகோதரர்கள் 3 பேர் ஏற்கனவே பொறியியல் துறையில் அவர்கள் பொறியியல் பட்டம் பெற்றிருக்கின்றார்கள். அதே போன்று 2 சகோதரர்கள் வைத்தியர் பட்டம் பெற்றிருக்கின்றார்கள். இவர் 3ஆவதாக வைத்தியத்துறைக்கு ஈடுபட்டிருக்கின்றார், தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த அல் அமீன் இந்த நகரிலே இவர் இந்த பாடசாலையிலே படித்து வெளியிலே எங்கும் டியூஷன் செல்லாமல் இங்கு அவர் வகுப்புகளுக்கு சென்று இதனை சாதித்திருக்கின்றார். இந்த விடயங்கள் அடுத்தவர்களுக்கு ஒரு பெரும் முன்மாதிரியாக அமைய வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இந்த கலந்துரையாடலை செய்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆம் ஜாத் சவாப், உண்மையில் நீங்கள் ஒரு பெரும் சாதனை செய்திருக்கின்றீர்கள். உங்களுடைய இந்த பின்னணி, இந்த குடும்பம் ஒரு ஸ்பெஷலாக, தந்தை இதற்கான நிறைய முயற்சிகள் செய்திருக்கின்றார்கள். இனி அந்த வகையில் உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை முதலாவதாக எங்களுடைய நேயர்களுக்கு தாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது பெயர் ஹாமித் லப்ப ஜாத் சவாப். எனது தந்தையர் பேர் ஹாமித் லப்ப, டீச்சர், பென்ஷன் ஆகிட்டாங்க. தாயிர பேர் அவர் மதனி. இல்லை, உங்களோட தந்தை ஒரு மதனியாக இருக்கின்றார். பரிப்பத்தாஞ்சனையில் முதலாவது மதனி. நாங்கள் குடும்பத்தில் 10 பேர், மொத்தம் 10 பேர். நான் 8ஆவது. முதலாவது முகமது நஜா, மூத்த சகோதரர். யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டோ இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி, இன்ஜினியரிங் போயிருந்தவர். 2வது அவர் இப்பொழுது இன்ஜினியரிங் பட்ட படிப்பை முடித்து விட்டு ஒர்க் பண்ணி கொண்டு அடுத்த துறையும் படித்துக் கொண்டிருக்கின்றார். ஆமாம், உயர் படிப்பை படித்துக் கொண்டிருக்கின்றார். அவருடைய மனைவியும் வைத்தியர், அவரும் இப்போ அடுத்த உயர் படிப்பு, அவர் எம்டி சர்ஜன். என்ன துறையில் உயர் படிப்பு? பிபி. அதுக்காக. ஆமாம், சொல்லுங்கள். 2வது சனா சாதிக், யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதனை, அவரும் இன்ஜினியராக. 3வது அவர் இப்போது டியூஷன் செய்து கொண்டிருக்கின்றார். இன்ஜினியரிங் முடித்தும் இன்று கல்முனையில் பிரபல்யமான எய்ம் டு ஏ இந்த முறை ஈடுபட்ட நிறைய மாணவர்கள் அவருடைய மாணவர்கள் என்று நான் நினைக்கின்றேன். அப்படித்தானே? ஆமாம். இங்கு இறக்காமம், ஒலிவில், கல்முனை என்று இந்த முறை மருத்துவத்துறை, பொறியியல் துறைக்கு ஈடுபட்டிருக்கின்ற மாணவர்கள் அவருடைய மாணவர்கள். ஆமாம். மூன்றாவது நுசுஹல் புஸ்ரா, ஆயுர்வேத டாக்டர். ஆமாம். 4வது புஸ்ரா நுசுஹா, மௌலவியா, அது மாதிரி ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி, சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி. 5வது உஸ்வா, அக்ரிகல்ச்சர் ஃபேக்கல்ட்டி, ஜஃப்னா யூனிவர்சிட்டி. 6வது யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவ ஹிபாவாஜி, இன்ஜினியரிங். 7வது டாக்டர் நுஹாவாசிடா, ரஜரட்ட யூனிவர்சிட்டி. 8வதாக நான் நீங்களே படி 8 பட்டதாரிகள், அதுவும் ஸ்பெஷலான துறைகளில் உங்களுடைய சகோதரர்கள் 7 பேரை கடந்து நீங்கள் 8ஆவதாக இந்த சாதனையை படைத்திருக்கின்றீர்கள்.
உண்மையில் உங்களுடைய சகோதரர்கள் நல்ல முறையில், மூத்த சகோதரர் ஒரு பெரும் முன்மாதிரி, அது எங்களுக்கு தெரியும். அவர் ஒரு ஆலிம் உடைய தரத்திற்கு அவர் மார்க்கத்தை படித்திருக்கின்றார். அதிலும் ஸ்பெஷலாக இந்த வசத்தியா சிந்தனைகளில் தவாக்களில் அதிகமாக ஈடுபடுகின்ற ஒருவர். அதே போன்றுதான் உங்களுடைய அடுத்த சகோதரர்கள் மௌலவியாக்கள் என்று நல்லொரு பின்னணியில் இந்த குடும்ப சூழல் அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் இந்த சூழல், இந்த குடும்ப சூழல் உங்களுடைய படிப்புக்கு எவ்வாறு உதவி செய்தது என்பதை எங்களுடைய நேயர்களுக்கு கூறுங்கள். குடும்ப சூழல்னு சொல்லக்குள்ள வந்து படிக்கிற ஏ லெவல் படிக்கக்குள்ள வந்து படிப்பில் வந்து ஃபோக்கஸாக வந்து இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்ய போகுதுன்றால் வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா எல்லாரும் வந்து அதில் படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணுறக்கூடிய அளவுக்கு வீட்டு சூழலை வந்து அமைத்து தரக்கூடியதாக அது வந்து படிப்பில் மட்டும் கவனத்தை செலுத்தக்கூடியது வந்து உதவக்கூடியதாக இருக்கு. ஆமாம், ஏற்கனவே 7 சகோதரிகள் படித்திருக்கின்றார்கள். அந்த வழிமுறைகள், அந்த சூழல்கள், அப்படி அந்த விடயங்கள் உங்களுக்கு நிறைய உதவி செய்திருக்கின்றது. நீங்கள் படிக்கின்ற போது, குறிப்பாக இந்த வர்ப்பத்தஞ்சானை கிராமத்திலே இதற்கு முதல் வைத்தியர் துறையில் எத்தனை பேர் ஈடுபட்டிருக்கின்றார்கள்? முந்தி 2 பேர். முந்தி 2 பேர், நீங்கள் 3வது பேர். எனவே அரிதான ஒரு சந்தர்ப்பம் இது. அதுவும் இந்த முறை பாடசாலையிலே நீங்கள் மட்டும் ஈடுபட்டிருக்கின்றீர்கள். எனவே உங்களுடைய நீங்கள் சந்தித்த சவால்கள், நீங்கள் படிக்கின்ற போது இது ஒரு கிராமம் என்ற வகையில் நீங்கள் எதிர்நோக்கிய சேலஞ்சஸ், இந்த கிராமத்தில் எத்தனையோ பிள்ளைகள் வெளி மாவட்டங்களுக்கு சென்று அங்கு சென்று இப்படி பல இடங்களுக்கு சென்றும் ஈடுபடாத ஒரு நிலையில் நீங்கள் இந்த கிராமத்துக்குள்ளிருந்தே ஈடுபட்டிருக்கின்றீர்கள். எனவே பெரும் சவால்களை சந்திக்க வேண்டி வந்திருக்கும். அந்த சவால்களை பட்டியல்படுத்த முடியுமா? நான் வந்து வரிப்பஞ்சனா அல்லமீன் மகாவித்யாலயத்தில் வந்து ஏஎல் வந்து படித்தேன். வந்து நாங்கள் ஃபஸ்ட் இயரில் வந்து இருக்கக்குள்ள வந்து ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் இல்லை. நாங்கள் வந்து இசிஎஸ் வந்து வரக்காமல் இசிஎஸ் வந்து படித்தது வந்து. அப்புறம் செகண்ட் இயர் தான் வந்து அல்லமீன் மகாவித்யாலயத்தில் ஸ்கூலுக்கு டீச்சர்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. அப்பயும் பயாலஜி போடலை, கெமிஸ்ட்ரியும் பிசிக்ஸையும் தான் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. டீச்சர்ஸ் இல்லாத ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் அதனை நன்றாக படித்திருக்கின்றீர்கள். சொல்லுங்கள். அடுத்து வந்து நாங்கள் இறக்கம் வந்து டியூஷனுக்கு வந்து போயிருந்தோம். சவால் சொல்ல நீங்கள் தொடர்ச்சியாக படித்திருக்கிறீர்கள். இந்த படிக்கின்ற நேரம் வெளி ஊர்களுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் அந்த உரிய எக்ஸாம் எழுதுகின்ற உரிய விடைகளை தேடுவதில் தான் பல. அப்போ நீங்கள் எப்படி இந்த லோக்கலாக இருந்து கொண்டு அந்த அப்படியான விடயங்களை நீங்கள் கற்றுக்கொண்ட விதங்கள் பற்றி அநேகமான மாணவர்கள் அது சரியான விடை என்று தெரிந்து கொண்டு எழுதி நம்பிக்கையோடு இருப்பார்கள், ஆனால் ரிசல்ட்ஸ் பெற மாட்டார்கள். ஆனால் நீங்கள் சாதித்திருக்கிற விடயம் அதுதான். ஒரு 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 வட்டத்துக்குள் இருந்து படித்து கொண்டு ஆனால் சரியான முறையில் அதை பரீட்சை எதிர்கொண்டிருக்கின்றீர்கள். அப்படியான மாணவர்களுக்கு நீங்கள் கூறுகின்ற அட்வைஸ், இந்த கலந்துரையாடலுடைய நோக்கம் அதுதான். வந்து ஊரில் வந்து வெளியூரில் போகல வந்து வெளியூரில் வந்து டீச்சர்ஸ்மார்கள் வந்து படித்து கொடுப்பாங்க வந்து. ஆனால் அந்த நோட்ஸை வச்சு அங்கே வீட்டுக்கு வந்து படிக்கிறேன். இங்கே வந்து படிக்கக்குள்ள வந்து சேர்மார்கள் வந்து படிப்பிக்கிற அந்த படிப்பிச்சது பிறகு வந்து சேர்மார்கிட்ட டிரெக்டாகவே வந்து என்ன செய்யலாம்னா டவுட்டுகளை வந்து கேட்டு அவங்கள்ட்ட வந்து நம்ம தெரிஞ்சு எடுத்துக்கொள்ள முடியும். அதே மாதிரி வெளியூரில் வந்து படிக்கக்குள்ள வந்து பேரண்ட்ஸ்கிட்ட வந்து கண்ட்ரோல் ஒன்று இருக்க மாட்டா. அவர்கள் வந்து என்ன செய்ய மாட்டாங்கன்னா அந்த வீட்டில் இல்லாத ஹோம் சிக் போன்ற பல பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு சாப்பாட்டு பிரச்சனை பல பிரச்சனை ஊர்ல டைம் கூடுதலாக வேஸ்ட் ஆகும். டைம். ஆமாம், நீங்கள் சொல்ல டவுட்ஸுகள் சந்தேகங்களை கிளியர் பண்ணக்கூடிய ஒரு நேரடி தொடர்பாடல் முறை. ஆமாம், இது அந்த நேரடியாக கிடைப்பது ஒரு நல்லதொரு சந்தர்ப்பம். ஆமாம், பிள்ளைகள் நானும் இதை அவதானித்திருக்கிறேன். பிள்ளைகளுக்கு சயின்ஸ் படிப்பதில் அவ்வப்போது உடனடியாக இந்த சந்தேகங்களை கிளியர் பண்ணக்கூடிய ஒரு முறை இருக்கும் என்றால் உண்மையில் அந்த படிப்பதற்கு ஏதுவாக அந்த அப்படி அமைந்திருக்கின்றது. உண்மையில் நீங்கள் 3A எடுத்திருக்கின்றீர்கள். 3A ரேங்க் 6, டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 6.
உண்மையில் இது ஒரு இப்போ மெரிட் உங்களுக்கு மெரிட் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் வாய்ப்புகள் பல்கலைக்கழகம் கலம்பு கேம்பஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படி கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. எனவே நீங்கள் தெரிவு செய்யப்பட்டதிலும் முதன்மையானவர்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றீர்கள். அந்த வகையில் இப்போது இருக்கின்ற மாணவர்களுக்கு நீங்கள் படிக்கின்ற முறைகளில் நீங்கள் சொல்லக்கூடிய டெக்னிக்ஸ் நுணுக்கங்கள் என்னவாக இருக்கும்? படிப்பதில் வந்து நுணுக்கம் என்று சொல்றது வந்து திட்டமிட்டு வந்து படிக்கக்கூடியதாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி டைம் டேபிள் போட்டு திட்டமிட்டு வந்து படிக்கக்கூடியதாக திட்டமிடல் முக்கியம். திட்டமிடல் சொல்லக்குள்ள வந்து அந்தந்த நாளைக்குரிய மாதிரி நம்மளை வந்து உரிய டைம் டேபிளை போட்டு நம்மளை நாமளே சுய விசாரணை செஞ்சுட்டு படிக்கக்கூடியதாக வந்து இருக்க வேண்டும். இப்போ பயாலஜியை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னோம்னா பயாலஜி வந்து ஆர்டிஸ்டுக்கு வந்து பயோ படிக்க போகக்குள்ளே வந்து என்ன செய்ய போனுச்சுன்னா பயாலஜினா பயம் இல்லை பாடமாக்கணும்னு ஒரு பயத்தில் வந்து இருக்கும். இன்ட்ரெஸ்டாக படிக்கக்குள்ள வந்து அது கொஞ்சம் வழங்கி படிக்கக்குள்ள ஞாபகம் வந்து கூடுதலாக இருக்கக்கூடிய இருக்கும். அதே போல் பயாலஜிக்கு வந்து எக்ஸாமுக்கு முந்தி வந்து என்ன செய்ய போனால் மறக்கிறன்றதால எக்ஸாமுக்கு முந்தி ரெண்டு நாளைக்குள்ள வந்து மொத்த சிலபஸையும் வந்து படிக்கிறது கடும் கஷ்டமான ஒரு விஷயம். அப்போ அதை படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ பயாலஜியில் வந்து ரெண்டாவதுலேருந்து அஞ்சாவது பிளான் வந்து பெரும்பாலான கேள்விகள் வந்து வரக்கூடியதாகி போகுது. மற்ற யூனிட் வந்து MCQ தான் வந்து யூஸ் பண்ணக்கூடியதாகி போகுது. அப்போ மற்ற யூனிட்டை வந்து ஒரு ஷோர்ட் நோட்ஸாக நம்ம எழுதி எடுத்துட்டு மற்றதை நம்ம ஃபுல்லாக மற்ற 2லேருந்து 5ஆம் யூனிட் வரங்களையும் ஃபுல்லாக படிச்சுட்டு பின்னிக்கிறத ஷோர்ட் நோட்ஸாக ஃபாஸ்ட்டாக படித்து கொள்ளக்கூடியதாக இந்த MCQல கொஞ்சம் கூடுதலான மார்க்ஸை வந்து நம்மளால் எடுத்துக்கொள்ள முடியாது. மற்ற எஸ்ஏ ஸ்ட்ரக்சருக்கு வந்து கொஞ்சம் மனன சக்தி வந்து கூடுதலாக பாடமாக்க வேண்டிய இருக்கும். ஃபிசிக்ஸ் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னோம்னா ஃபிசிக்ஸ் வந்து கூடுதலான கேள்விகள் வந்து கூடுதலாக செய்ய வேண்டியது. அது வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரயோசனம் வாய்ந்த விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா நாங்கள் படிக்கக்குள்ள வந்து எங்களுக்கு வந்து புக் வந்து தரோம். ஒவ்வொரு யூனிட்டுக்கு வந்து புக்கு தரோம். அந்த புக்லேயே வந்துச்சுன்னா ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் கீழையும் வந்து இத்தனை வருஷம் இந்த ஆண்டில் வந்து பாஸ் பேப்பர் கேள்விகள் வந்து இந்தந்த ஆண்டு அப்படி துவக்கப்பட்ட ஒரு புக்கை தான் நாங்கள் படித்தோம். அப்போ அதில் வந்து இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் வந்து படிக்கக்குள்ள ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் படிக்கக்குள்ள அடுத்த அந்த கேள்விகள் வந்து இருக்கும். அப்போ அந்த கேள்விகள் வந்து இருக்கக்குள்ள வந்து நமக்கு அதை இப்படிதான் கேள்வி வரும், இந்த துணில இப்படிதான் கேள்வி வரும் என்ற ஒரு அனுபவம் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய. அதே மாதிரி பல வித்தியாசமான கேள்விகள் வந்து ஒவ்வொரு டைப்பாக தான் இருக்க போகுது. அப்போ அதுகளில் வந்து குறிப்பிட்ட கேள்விகளை மட்டும் நம்ம என்ன செய்ய தெரிவு செஞ்சு பாயிண்ட்ஸ் போட்டு வச்சு நம்ம சரி பார்த்தோம்னா எக்ஸாம் முந்தி அந்த கேள்விகளை ஹைலைட் பண்ணி அப்படி தெரிவு செஞ்சு வச்சிருந்தால் எக்ஸாம் முந்தி இப்போ குறிப்பிட்ட யூனிட்ல வந்து கிட்டத்தட்ட 100 கேள்வி இருந்துச்சுன்னா 100 டைப்ல 100 கேள்வி இருக்கும். அதை நம்ம தெரிவு செஞ்சு கணக்கு கேள்வி இருக்கும் பாஸ் பேப்பர்ல. ஆனா இந்த டைப் வைஸா பார்த்தோம்னா கொஞ்சம் 100 கேள்வி 50 கேள்வியா நீங்க போகுது ஒரு யூனிட்ல இருக்கக்கூடிய ஒரு வகையாக எடுத்தோம்னா அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்ஸுக்கு நம்ம கேள்வி இருக்கக்குள்ள அதை பாயிண்ட்ஸ் போட்டு இந்த நோட்ஸ் வரலாம் இந்த நோட்ஸ் வரலாம்னு இருக்குள்ள அது எக்ஸாமுக்கு முந்தி நம்ம என்ன செய்யணும்னா அந்த கேள்வி எல்லாத்தையும் நம்ம பிசிக்ஸில் வந்து நோட்ஸ் படிக்கிறத விட கேள்வி செஞ்சு போகிறோம். அந்த கேள்வி எல்லாத்தையும் என்ன செய்யலாம்னா எக்ஸாம் முந்தி மொத்தமாக செஞ்சுட்டு போகல MCQ இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்க போகுது. அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் எஸ்ஏன்னு சொல்லக்குள்ள வந்து ஸ்ட்ரக்சர் வந்து எங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் வந்து பாடமாக்குற வேலை அது ஃபுல்லாக வந்து ப்ராக்டிக்கல் கேள்விகள் அடித்து தந்ததால அது எங்களுக்கு ஒரு ஃப்ளோவில் போயிட்டு எஸ்ஏ வந்து நம்மளோட விருப்பம் தானே. இப்போ எஸ்ஏ வந்து விருப்பம் தானே நம்ம சாய்ஸ் பண்ணி என்ன செய்யலாம்னா படிக்கணும். நம்ம சாய்ஸ் பண்ணி அந்த குறிப்பிட்ட கேள்வி இப்போ இந்த 5லேருந்து 10 கேள்வியில 4 ஆன் செய்ய வேண்டி வரும். அப்போ 4 ஆன் செய்ய வேண்டி வரக்குள்ள நம்ம என்ன செய்வோம்னா அந்த குறிப்பிட்ட கேள்வியை மட்டும் இப்போ 4 ஆன் செய்யணும்னா நமக்கு பிடிச்ச யூனிட்டுக்குரிய கேள்வியை மட்டும் தெரிவு செஞ்சு அந்த கேள்வியில நம்ம எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கணுமோ அதை எடுத்தெடுத்தோம்னா நமக்கு அது இலகுவாக போகுது. 10லையும் ஃபோக்கஸ் பண்ணாமல் நாங்கள் படிக்கின்ற போதே எதை செய்ய வேண்டும் என்று பாஸ் பேப்பரை வச்சு அந்த 4ஐயும் சில நேரம் அந்த மாற்று வழிகள் இருக்கும். அந்த 4 கேள்விகளுக்குள்ளால் எங்களுக்கு ஃப்ளோ இல்லாத ஒரு கேள்வி வந்தால் இன்னும் ஒன்றை செய்வதற்காக 5 கேள்வி நம்ம ரெடியாகி வச்சிருக்கோம். MCQ மற்றது தேவைப்படும். MCQ மற்றது தேவைப்படுறதால அது நம்ம தியரி படிக்கக்குள்ளே MCQ நம்ம நோட் பண்ணி MCQ தானே ஒரு பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சிருப்போம். அதை நம்ம செய்யக்குள்ள வந்து அதை நம்ம எக்ஸாம் முந்தி செய்யறதால MCQ அது கவர் ஆகி போயிட்டு
அப்போ எஸ்ஏ ஸ்ட்ரக்சருக்கு தனி ஒரு நாள் தனி நடத்த போகிறாங்க 2 நாள் இடவழி பிசிக்ஸ் எல்லாம் வரும். அப்போ ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் படித்து அங்கே எஸ்சி ரெடி ஆகக்குள்ள நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியதாக போகுது. கெமிஸ்ட்ரியை எடுத்தோம்னுச்சுன்னா கெமிஸ்ட்ரி நோட்ஸு கேள்வி எல்லாம் இருக்க போகுது. அப்போ கெமிஸ்ட்ரியில் வந்து யூனிட் வைஸாக எம்சிக்கு வந்து கூடுதலாக செய்யக்குள்ள வந்து இப்போ சேர்மார்கள் வழங்கப்படுத்துறதை நம்ம அவதானிச்சாலே வந்து கெமிஸ்ட்ரியில் எம்சிக்கு கூற்றுக்கேள்விகள் எல்லாம் வந்து செய்யக்கூடியதாக இருக்க போகுது. அவதானிச்சாலே போதும் நமக்கு செய்யக்கூடியதாக இருக்க போகுது. அதனால் கொஞ்சம் கிளாஸில் கொஞ்சம் நல்ல அவதானத்தோட வந்து கேட்கக்கூடியதாக இருக்கணும். அதே மாதிரி கேள்வி ஒவ்வொரு யூனிட் வைஸாக கேள்வியை ஃபுல்லாக ஒவ்வொரு எம்சிக்கு ஃபுல்லாக செஞ்சு முடிச்சுட்டு அந்த யூனிட்டில் வந்து இருக்கக்கூடிய நல்ல கேள்விகளை வந்து சாய்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா டேஸ்டாக இருக்க போது மறக்காமல் அது அந்த மெதட்டுகள் மறக்கிற கொஞ்சம் கூட டைம் எடுக்கும் எக்ஸாமுக்கு போனோம்னா. அப்போ அதை நோட் பண்ணி வைக்கக்குள்ள நம்ம என்ன செய்யணும்னால் நோட் பண்ணி வச்ச எக்ஸாம் வந்து செய்யக்குள்ள கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எம்சிக்கு வந்து செய்யக்கூடியதாக எம்சிக்கு எல்லாம் வந்து டைம் முக்கியம். அப்போ டைம் முக்கியன்றதால அதுக்கேற்ற மாதிரி நம்ம செஞ்சுக்கணும். எஸ்ஏ கெமிஸ்ட்ரியில் வந்து எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்து குறிப்பிட்ட கேள்வி குறிப்பிட்ட தான் பெற போகுது. அது வந்து பாடமாக்கி செய்கிற மாதிரி கேள்வியை வந்து இந்த கேள்வி இப்போ 4வது கேள்வி நடத்தணும் ஒரு 10 வருஷத்துல 4வது கேள்வியை ஃபுல்லாக செஞ்சும் 5வது 10 வருஷம் செய்யும் 6வது அப்படி செய்யக்குள்ள வந்து நமக்கு அது ஃப்ளோவாக வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் செய்யக்கூடியதாக இருக்கும். ஆமாம், நல்ல ஒரு முறையில் படித்திருக்கிறீர்கள். இலகுவான முறை. நீங்கள் முதல் தரமே 3A எடுப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய திட்டமிடல் உண்மையில் நல்ல முறை. அப்போ இதற்கான நேரம் நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள். நிறைய மாணவர்கள் அந்த நேரம் இல்லை என்பதை சிலபஸ் முதலாவது செயல் அவர்கள் பெறுபவர்களை பெறாததுக்குரிய காரணங்களை சொல்கின்ற போது சிலபஸ் முடிவடவில்லை, டைம் கிடைக்கவில்லை, பாஸ் பேப்பர் செய்யவில்லை. அப்போ நீங்கள் இந்த நேரத்தை கண்டு கொண்டீர்கள். அதை பற்றி எங்களுடைய நேர்களுக்கு மாணவர்களுக்கு சொல்ல முடியுமா? நேரத்தை இந்த சொல்லக்குள்ள வந்து நம்ம டைம் டேபிள் படி தான் அது நேரத்தை வந்து உதாரணமாக குடியக்க ஒலிம்பி சுப சொல்லிட்டு நம்ம ஒரு டைம் டேபிள் போடுறோம்னு சொல்லி பார்த்தோம்னா அன்றைக்கு நமக்கு மொத்தம் 24 ஹவரில் எப்படியும் 5 ஹவர் 6 ஹவர் வந்து படுக்கிறதுக்கு கழிச்சா 18 ஹவர் இருக்க போகுது. அந்த 18 ஹவரில் வந்து அதில் நம்ம ஒரு கொப்பி ஒன்று எடுத்து முதலாவது அந்த கொப்பியில் அந்த டேட்டை போட்டு அன்றைக்கு 24 ஹவரில் 6 ஹவர் கழிச்சா 18 ஹவர். இதில் வந்து சாப்பிட்ற தொழுகிறதுக்கு இதெல்லாம் சேர்த்து ஒரு 3 ஹவரை கழிச்சோம்னாலும் 15 ஹவர் இருக்க போகுது. ஏன்னா நம்ம வகுப்புக்கு போகிற வகுப்பு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நடக்குதுன்னா அதை கழிச்சோம்னா மிச்சம் இருக்கிற டைம் எல்லாம் படிக்கிறதுக்குரிய டைமாக தான் நிற்க போகுது. அது கட்டியான ஒரு டைம். அப்போ நம்ம அதை நம்ம என்ன செய்யணும், அதை பிரித்து எடுத்து அதுக்கேற்ற மாதிரி படிக்கணும். உதாரணமாக அந்த ஒரு வகுப்பு 3 மணி நேரம் இருக்குன்னு சொன்னோம்னா அதுக்கு முந்தி மினிமம் ஒரு ஹவராவது அந்த முன்னு படிச்சதை படிச்சு போகணும். அது போகிற வந்து சேர்மார எண்ணத்தை படிச்சு தந்தவங்களோ ஒவ்வொரு சேர்மார்கள் படிச்சு தரக்குள்ள நோட்ஸை வாய்ச்சி இந்த நோட்ஸுக்கு இதான் சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அதை வச்சு நம்ம என்ன செய்யணும்னா அந்த நோட்ஸை வந்து வாசிக்கக்குள்ள அந்த நோட்ஸை வாசிச்சுட்டு சேர்மாரை இப்படி தான் சொன்னாங்கன்றது அந்நேரம் ஞாபகம் வரும். அந்த கிளாஸ் முடிஞ்சு வந்துடுங்க நான் ஞாபகம் வரும். அடுத்த அன்னைக்குன்னா ஞாபகம் வைக்க மாட்டேன். உடனே 6 மணி நேரத்துக்குள்ள அதை மீட்டிக்கொள்ள வேண்டும். அதை மூட்டை அந்த 3 மணி நேரம் முடிஞ்சால் வந்து எப்படியோ 2.5 3 மணி நேரம் அந்த வகுப்புல மட்டும் படிச்சதை படிக்க வேண்டி வரும். நோட்ஸை வாய்ச்சி சார் இதை சின்னாரு சார் இதை சின்னாரு. அப்போ இது ஞாபகப்படுத்தினால் எம்சிக்கு எல்லாம் கெமிஸ்ட்ரி எல்லாம் எம்சிக்கு கூற்றுக்கல்வி எல்லாம் இப்படி ஞாபகப்படுத்தக்குள்ள லேசாக இருக்கக்கூடியதாக இப்போது. ஆமாம் மாஷா. எப்பொழுதும் அன்று படித்தவைகளை மீட்டுவது ஒரு எப்பொழுதும் காலாகாலமாக இருந்து வருகின்ற ஒரு விஷயம். நிறைய பிள்ளைகள் அதில் தோல்வி அடைகிறார்கள். இப்போ சயின்ஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கு அது அந்த எப்பொழுதும் சாத்தியமில்லை. அதை சாத்தியப்படுத்திய மாணவர்கள் வெற்றி பெறுகின்றார்கள். அது என்ன நுணுக்கம்? இப்போ நீங்கள் எப்படி அதனை திட்டமிடுகிறீர்கள்? நிறைய பிள்ளைகள் சொல்வது பாடசாலை போய் வந்து டியூஷன் போய் வந்தால் அன்றன்று படித்தவைகளை படிப்பதற்கு நேரமில்லை, தூக்கம் வந்துவிடும், அடுத்த நாள் அதே போன்று சுழற்சி. எனவே நீங்கள் எப்படி அதை ஒழுங்குபடுத்தினீர்கள்? நான் வந்து ஃபெஸ்ட்டு கொஞ்ச காலம் அதாவது ஃபெஸ்ட்டுக்கு நம்ம ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முந்தையே கொஞ்ச காலம் நமக்கு சும்மா கிடக்கும். அந்த டைமில் வந்து ஃபெஸ்ட்டுக்கு நல்லா மேக்ஸிமம் வந்து கேஞ்சுக்குள்ள ஃபெஸ்ட்டுக்கு மெக்கானிக்ஸ் ஃபிசிக்ஸ் எடுத்தோம், மெக்கானிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் வந்து 3 ஈரால எல்லாம் வந்து புறவு படியே பட மாட்டாது. அப்போ அதை கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ்டில் ஃபுல்லாக படித்து கொண்டே தரவாக வச்சுருந்தோம்னா அது பூரா அது படிக்கவே தேவையில்லை. சும்மா நார்மலா பார்த்தாலே அந்த ஃப்ரீயான காலப்பகுதியில் 1-2 அலகுகளை கொஞ்சம் ஃப்ளோ ஆக்கு. அது நல்ல ஒரு டெக்னிக். அது நீங்கள் புதுசாக சொல்லியிருக்கின்றீர்கள். அடுத்த மாணவர்கள் நிறைய மாணவர்களோடு பேசியிருக்கின்றோம்.
பாடசாலைக்கு போய் பிஸியாகிறதுக்கு முன்னால் ஓரிரண்டு அலகுகளை நாங்கள் ஃப்ளோ ஆக்குற நேரம் ஒரு நேரத்தை மிகுதிப்படுத்தலாம். ஆமாம், தொடர்ந்து. அடுத்த விஷயம் வந்து பெரும்பாலாக்கள் வந்து எத்தனை அவர் படிச்ச அப்படின்னா கேட்பாங்க. எத்தனை அவர் படிச்சா கேட்பாங்க. அதோட வந்து எத்தனை அவர்னு படிக்கிறதுல அந்த அந்த அவருக்கு என்னத்தை படித்தோம் இந்த விஷயம் வந்து முக்கியமாக இருக்க போகுது. அந்த படிக்கிற விஷயம் நமக்கு தெரியும் வந்து எதுல குறைபாடு இருக்குன்னு நமக்கு தான் நம்மள விஷயம் தெரியும். அப்ப அந்த விஷயத்தை நம்ம விஷயம்னால் அதுக்குரிய டைம்ல அந்த நம்ம குறிப்பிட்ட ஒரு டைம் வந்து நம்ம எப்படி மிச்சமிக்கும் ஒரு நாளைக்கு அந்த டைம்ல அதுக்குரிய ஒரு பகுதியை வந்து ஒதுக்கி அதை படிச்சு போனோம்னா அதை நம்ம கொள்ள முடியும். பேசுவதற்கு நிறைய விடயங்கள் இருக்கும். சாதித்தவர்கள் எல்லா விடயங்களும் ஒழுங்கான முறையில் இருப்பதனால்தான், குறிப்பாக மார்க்க பின்னாடி இவங்களுடைய ஒரு தந்தை ஒரு மதனி என்ற வகையிலும் நீங்கள் நிறைய 6ஆம் வகுப்பு படிக்கின்ற நேரமே எனக்கு தெரியும் நீங்கள் இஸ்லாமிய வகுப்புகளில் பிரத்யேகமாக கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். எனவே உங்களுடைய இந்த ஒழுக்க சூழல், இஸ்லாமிய சிந்தனைகள் இதற்கு எவ்வாறு உங்களுக்கு உதவி செய்திருக்கின்றது? நேரத்தை ஒழுங்குபடுத்துவதில், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களை ஒழுங்குபடுத்துவதில், உங்களுடைய அதிகாலையில் நீங்கள் எழும்புவதென்று மார்க்க விடயங்கள் உங்களில் எப்படி இந்த சாதனைக்கு உங்களுக்கு தாக்கம் செலுத்தியிருக்கின்றது? மார்க்க விடயம் செல்லக்குள்ள வந்து நம்ம கூடுதலாக படிக்கக்குள்ள கொஞ்சம் அலுப்படிக்கக்கூடியதாகும். அந்த டைம்ல வந்து இப்போ 2 சுண்ண தொழுகிறது அப்படி கொஞ்சம் அதை கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகுறதுக்காக வேண்டி அந்த வேலையை செய்யலாம். அதே மாதிரி தொழுகையில வந்து உரிய நேரத்துக்கு வந்து போய் பங்கு கொண்டு எதை கூட போகுது. இயல்பாக நீங்கள் சிறு வயதில் பழகிய பழக்கங்கள் உங்களை ஒழுங்குபடுத்தியிருக்கின்றது. இறுதியாக உண்மையில் நீங்கள் இதற்காக நன்றி சொல்ல நிறைய பேர் இருந்திருப்பார்கள். உங்களுக்கு தாய் தந்தையர்கள், படித்து தந்திருக்கின்ற ஆசிரியர்கள் என்ற வகையில் நீங்கள் யார் யாரை இவ்விடத்தில் நினைவு கூற வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள்? நன்றி செல்வந்தன் சொல்லி பார்த்தேன்னா முதலாவது பெற்றார்கள், அதே மாதிரி பெற்றார்கள், அதே மாதிரி சகோதர சகோதரிகள், அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருக்கும் நன்றி முதலாக சொல்லி சொல்லணும். அதே பிறகு வந்து பாடசாலையில் வந்து என்ன செய்ய போனால் நமக்கு உரிய டைமை வழங்கி அதுக்கேற்ற மாதிரி பாடசாலையில் வந்து பிரின்சிபல் எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணினாங்க. அப்போ அதுக்குரிய நன்றிகள். அதே போல் இசிஎஸ்ல வந்து சனா சார், சித்திக் சார், பயாலஜி அசீம் சார், பர்சான் சார், சமினானான்னு சொல்லி கணக்கு பேர் வந்து ஹெல்ப் பண்ணினாங்க. அவங்களுக்கும் வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்க போது ஊரில் இருக்கிறார்கள் எல்லாருக்கும் துவாட்சி கட்டாக்கள் அனைவருக்கும் நன்றி. அதே போல அல்லாஹ் வந்து நமக்கு என்ன செய்யணும்னா அல்லாட கலாக்கதிர் நமக்கு அது கிடைச்சிருக்கு. முதலாவது இது எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவன் தான் இந்த வாய்ப்புகளை எங்களுக்கு, அது குடும்ப சூழலாக இருக்கலாம் அல்லது பாடசாலை சூழலாக இருக்கலாம், எல்லாவற்றுக்கும் அந்த வாய்ப்புகளை அவனை வழங்குகின்றான். அந்த வகையில் முதலாவது அவருக்கும் பிரத்யேகமாக பாடசாலை இப்போ அல்-அமீன் மகாவித்யாலயம், அந்த பாடசாலையில் நீங்கள் சாதித்திருக்கின்றீர்கள். குறிப்பாக பாடசாலை என்ற வகையில் நீங்கள் எப்படி நன்றி சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? பாடசாலை எடுத்துக்கோன்னா பெஸ்ட் எங்களுக்கு முதலாவது வருஷம் வந்து டீச்சர்ஸ் இல்லை. அப்போ அந்த காலத்தில் வந்து ஸ்கூலுக்கு வந்து கஷ்டப்படுத்த தவிர நீங்கள் வீட்டை இருந்து படித்து கொள்ளுங்க. அதே மாதிரி சில குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும் வந்து போனால் போதும். இந்த மாதிரி டேர்ம் எக்ஸாமுக்கு அதே மாதிரி எக்ஸாம் பேப்பர் திருத்துறக்குள்ள வந்து அதுக்கு உரிய சேர்மார்கள்ட்ட ஸ்கூலால் வெளி சேர்மார்கள்ட்ட கொடுத்து திருத்தி தரக்கூடியதாக இருந்தது. ஒரு தேட்டத்துக்கு தான் சேர்மார்கள் டீச்சர்ஸ்மார்கள் போட்டாங்க. அதுலேயும் வந்து கெமிஸ்ட்ரி பாட டீச்சர் வந்து என்ன செஞ்சாங்கன்னா பயோ பேப்பரையும் வந்து திருத்தி தரக்கூடியதாக அப்படி அந்த முறைகளில் அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். ஜாத் சவாப் மிக அழகான முறையில் நீங்கள் படித்த விடயங்கள், நல்ல அனுபவங்கள், பெருமதியான அறிவுரைகள், இவைகள் எங்களுடைய எதிர்கால மாணவர்களுக்கு நல்ல முறையில் உதவியாக அமைந்திருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. நீங்கள் மேலும் மேலும் பல வழிகளில் இன்னும் சாதிக்க வேண்டும். உங்களுடைய பல்கலைக்கழக வாழ்வு சிறப்பாக அமைய வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். அந்த வகையில் உண்மையில் வர்ப்பத்தாஞ்சனை கல்வியில் சாதித்த குடும்பம். நாங்கள் ஸ்பெஷலாக நாங்கள் இந்த கலந்துரையாடலை மேற்கொள்கின்ற காரணம், ஒரு குடும்பமே ஒரு பல்கலைக்கழகமாக மாறி இருக்கின்றது.
பல நாட்டில் இருக்கின்ற பல பல்கலைக்கழகங்களில் படித்த மாணவர்கள் ஒரே குடும்பத்தில் இருப்பது உண்மையில் மிகப்பெரிய ஒரு சாதனைக்குரியது. அந்த சாதனைக்குரிய தந்தையை நாங்கள் இப்போது உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். ஆம், நீங்கள் ஹாமிது லப்பை மதனி அவர்கள், உண்மையில் நீங்கள் ஒரு மதீனா பல்கலைக்கழகத்தின் ஒரு பட்டதாரி என்ற வகையில் மார்க்க ரீதியாகவும் ஒரு பெரும் பங்களிப்பு செய்திருக்கின்றீர்கள். ஆரம்ப காலங்களிலே ஒரு மதரசாவை நீங்கள் வழி நடாத்திருக்கின்றீர்கள். பிறகு பாடசாலையில் ஆசிரியராக உதவி அதிபராக இருந்திருக்கின்றீர்கள். பிறகு பள்ளி தலைவராக இருந்திருக்கின்றீர்கள். பல பொறுப்புகளை நிர்வகித்து கொண்டு பிள்ளைகளையும் இவ்வாறான ஒரு சாதனைக்கு நீங்கள் இட்டு சென்றிருக்கின்றீர்கள். அந்த வகையில் உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை எங்களுடைய இந்த சமூகத்துக்கு கூறுங்கள் சார். என்னை பற்றி அறிமுகம் செய்வேன் என்றால், எனது பெயர் ஷேக் முல்லை காரம் ஹாமிது லப்பை. நான் 5ஆம் ஆண்டு வரைக்கும் எமது அல்லமீன் மகாவித்தியாலயத்தில் தான் படித்தேன். 5ஆம் ஆண்டுக்கு பிறகு சம்மாந்துறை தப்லீகுல் இஸ்லாத்துக்கு சென்று அங்கே 7 வருடங்கள் கற்றதுக்கு பிறகு நான் பாகிஸ்தானுக்கு சென்று பாகிஸ்தானிலையும் ஒரு 3 வருஷங்கள் இருந்ததுக்கு பிறகு அங்கும் சில உயர்கல்வியில் படித்தேன். அதன் பிறகு மதீனாவுக்கு சென்று 4 வருடங்கள் அங்கும் பூர்த்தியாகி கொண்டு ஒரு 27 வயசில் தான் ஊருக்கு வந்து சேர்ந்தேன். வந்து என்னால் முடியுமான மார்க்க பணிகளை எனக்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசையில் தான் படிக்கின்ற போதே ஒரு அரபு கல்லூரியில் ஆசிரியராக இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு தான் படித்தேன். ஒரு சிறந்த ஒரு ஆசிரியராக இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு தான் அந்த அரபு கல்லூரிகளில் நான் படித்துக் கொண்டிருந்த நேரத்தில் நான் நினைத்து செயல்பட்டு கொண்டிருந்தேன். ஊருக்கு வந்ததுக்கு பிறகும் நிறைய மாணவர்களை இங்கிருந்து மதரசாக்களுக்கு அனுப்பியிருக்கின்றேன். அதே போல் ஜாமியா நலுமியா அந்த காலத்தில் ரகாமத்தில் ஜாமியா நலுமியாண்டா என்னன்னு தெரியாத ஒரு நிலை இருந்தது. அந்த நிலையிலையும் கூட நான் ஜாமியா நலுமியாவுக்கு ஒரு முக்கியமான ஒருவரை கொண்டு போய் சேர்த்தேன். அதே போன்று மதரசாவையும் ஒன்றையும் ஆரம்பித்து அதையும் வழிநடத்தி கொண்டு இருந்தேன். நிறைய மௌலிமார்கள் உருவாகி இருக்கிறார்கள், சில உலமாக்கள் உருவாகி இருக்கிறார்கள். தற்போது அந்த அரபு கல்லூரியை நடத்தி கொண்டிருப்பவர்களும் அந்த மதரசாவில் உருவான எனது மாணவர்கள் தான். ஆமாம், மாஷா அல்லாஹ். உண்மை ஒரு மார்க்க அறிஞர் என்ற வகையில் நீங்கள் இவ்வளவு பணிகளோடு பிள்ளைகளையும், உண்மையில் உங்களுடைய பிள்ளைகள் எல்லா வகையிலும் நல்ல மார்க்க சிந்தனைகளில் இருக்கின்றார்கள். உண்மையில் இவர்களை இதுவரைக்கும் 8 பிள்ளைகள் பல்கலைக்கழகத்துக்கு எடுபட்டிருக்கின்றார்கள். எனவே இவர்கள் படிப்பிப்பதற்கான பொருளாதார நிலைமைகளை நீங்கள் மேற்கொண்ட அந்த செவ்வாய் பண்ணின அந்த முறைகளை எங்களுடைய நேயர்களுக்கு சொன்னால் உண்மையில் ஒரு பெரும் உதவியாக இருக்கும். உண்மையிலே அல்ஹம்துலில்லாஹ் பிள்ளைகளை படிப்பிப்பதற்கு நிறைய பணம் தேவை இருக்கிறது என்பதை உணர்ந்து நான் ஏற்கனவே சில வளவுகளை வாங்கி போட்டிருந்தேன். படிப்பதற்கு எனது பிரதேசத்தை பொறுத்த மட்டும் அந்த நேரத்தில் அதாவது கல்வி பொதுத்தர உயர்தரத்தில் இந்த விஞ்ஞான பிரிவு இல்லை, படிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. அந்த நேரத்தில் நான் கல்முனை சாய்ரா காலேஜிலையும் அங்கே பாலிகா மற்றும் அந்த அல்மனார் இந்த மருதமனை பாடசாலைகளையும் கொண்டு போய் விட்டு அந்த பிள்ளைகளை படிப்பித்துக் கொண்டிருந்தேன். அந்த செலவுகளை எல்லாம் ஓரளவுக்கு சமாளிப்பதற்காக வேண்டி எமது பிரதேசத்தின் பொருளாதாரமாக இருக்கின்ற விவசாயத்தை ஓரளவுக்கு செய்து அவைகளினால் நான் எனது பிள்ளைகளுடைய கல்விக்கான செலவுகளை செய்து கொண்டிருந்தும் சில நேரங்களில் இந்த வளவுகளை ஒரு சிலர்கள், அதாவது வளவுகள்ங்கிற நேரத்தில் வீடு கட்டக்கூடிய காணி அவைகளை வாங்குவதற்காக சிலர்கள் வந்து என்னிடத்தில் நான் வீடு கட்ட போகிறேன், எனக்கு ஒரு வளவு தாங்கன்னு சொல்லுவாங்க. நான் அவங்களுக்கு அந்த வளவை கொடுப்பேன். நான் அந்த நேரத்தில் எனக்கு அந்த வளவை விற்க வேண்டிய அவசியமே இருக்கிறதில்லை. ஆனால் என்ற பிள்ளைகளுக்காக வேண்டி எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, கல்வியில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி அதை உடனே கொடுத்து நான் அது பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு வைத்துக் கொள்வேன். அந்த பிள்ளைகளுக்கு
செலவுகள் மேலதிக செலவுகள் பெறுகின்ற போது அதை நான் செலவழித்துக் கொண்டிருப்பேன். அதனால் எனக்கு பொருளாதார ரீதியாக படிப்பிப்பதற்கு பெரிய ஒரு கஷ்டம் செலவு பெரிய கஷ்டங்கள் ஏற்படலை. அல்லாவுடைய அதில் நீங்கள் நிறைய கண்டிருக்கின்றீர்கள் மார்க்க பின்னணி. உண்மையில் பிள்ளைகள் சோர்வடைகின்ற போது கல்வி ரீதியாக சில நேரம் பிள்ளைகள் 8 பிள்ளைகள் இப்பொழுது முன்னேறி பட்டங்களில் இருக்கின்றார்கள். பல சந்தர்ப்பங்கள் வரும். அப்போது நீங்கள் எப்படி பிள்ளைகளை உற்சாகப்படுத்தியிருக்கின்றீர்கள், தொடர்ந்து இந்த பாதையிலே பயணிக்க வைத்திருக்கின்றீர்கள்? அதாவது எனது இந்த ஊரை பொறுத்த மட்டும் நான் அதாவது மூளைமார்கள் கட்டாயம் உருவாக வேணும் என்று சொல்லி நான் பாடுபட்டு கொண்டிருந்த நேரத்தில் பாடசாலைக்கு நான் 1999 பாடசாலைக்கு போகக்கூடிய ஒரு சூழல் எனக்கு ஏற்பட்டது. ஆசிரியராக, பட்டதாரி ஆசிரியராக அங்கு சென்று பார்க்குற நேரத்தில் தான் எனக்கு விளங்கிச்சு நம்மளோட ஊர் பல பக்கத்திலையும் பின்னோக்கி இருக்கு, உலக கல்வியிலையும் கடுமையாக பின்னோக்கி இருக்கு. அப்போ நான் அடிக்கடி இந்த பெற்றார்கள் கூட்டத்திலையும் கூட சொல்கிறேன், நம்ம ஊர் மற்ற ஊர்களோட ஒப்புற நேரத்தில் மிகவும் பின்தாங்கிருக்கு. நம்ம ஒரு டாக்டர் இல்லை, ஒரு இன்ஜினியர் இல்லை, இப்படியான நிலைகளில் இருந்துக்கிட்டு இருக்கு. அதனால் நம்ம கல்வியில் கொஞ்சம் முன்னேற வேண்டியிருக்குங்கிறத நான் வலியுறுத்தி சொல்லி கொண்டிருப்பேன். கடைசியாக எனது பிள்ளைகளையும் ஏதோ நாம் இது படிப்பிக்கணும் என்ற உணர்வு அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு வந்து அது தொடர்ந்து நான் இனி முதலாவது மகனாகிய முகமது நஜா அவர்களையும் கொண்டு போய் சாயராக்கு கொண்டு சேர்த்தேன். அதுக்கு பிறகு மற்ற பிள்ளைகளையும் அந்த துறையில் கொண்டு சேர்த்தேன். நான் எல்லா பிள்ளைகளும் பெரும்பாலும் நாங்கள் அந்த படிக்கணுங்கிற அவங்க விரும்புகிற துறையில் தான் நாம் கூட கொண்டு போக வேண்டிய ஒரு நிலை இருக்குது. ஏன்னா வேற ஒரு துறையில் கொண்டு விட்டால் அந்த பிள்ளைகளை நிலை என்ன ஆகும்னு சொல்லி தெரியா. அதனால் பிள்ளைகள் விரும்புகிற துறைகளில் நாம் கொண்டு விடணும்ன்றதற்காகவே அந்த பிள்ளைகளை நான் கொண்டு படிக்கிறதுக்குரிய ஊக்கமாக அளித்தேன். அதே நேரத்தில் பிள்ளைகளை பொறுத்த மட்டும் ஊக்கம் ஊட்டணும், அதாவது ஊக்கம்ங்கிற நேரத்தில் பிள்ளைகள் ஒரு இஸ்லாமிய அடிப்படையில் ஒழுக்க உள்ள பிள்ளைகளாக இருக்கின்ற போது நிச்சயமாக பிள்ளைகள் அவருடைய கட்டித்தனம் அனைத்தும் அவருடைய திறமைகள் அனைத்தும் அந்த உரிய காலம் வருகின்ற போது வெளியாகும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதற்குரிய மாதிரி அந்த பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் தஆலா எனக்கு தந்தான். அந்த வகையில் அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமாம், பெரிய ஒரு பின்னணி, உங்களுடைய பொருளாதார பின்னணி, பிள்ளைகளை இப்படி படிக்க வேண்டும் என்ற உந்து சக்திகள் உண்மையில் அல்லாஹ் தஆலா அதனை கபூல் செய்திருக்கிறான். இப்பொழுது அவர்கள் பல விளைவுகளை, எனவே அந்த வகையில் பிள்ளைகளை இப்போது வளர்க்கின்ற பெற்றோர்களுக்கு இந்த கால சூழ்நிலையில் நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்னென்றால், அதாவது எமது பிள்ளைகள் சரியான முறையில் படித்து நல்ல ஒரு பிரஜையாக, ஒரு சிறந்த ஒரு உயர் அந்தஸ்து பெறக்கூடிய ஒரு பிள்ளையாக, சிறந்த தனக்கும் தன் ஊருக்கும் தன் சமூகத்துக்கும் பிரயோஜனம் அளிக்கக்கூடிய ஒரு பிள்ளையாக ஆகணுமாக இருந்தால் அந்த பிள்ளை முதலாவது ஒரு ஒழுக்கம் உள்ள பிள்ளையாக ஆரம்பத்திலிருந்தே வளர்க்கப்பட வேணும். அதில் இந்த பெற்றார்கள் முற்றுமுழுதாக கவனம் செலுத்த வேண்டும். அடுத்தது அந்த பிள்ளை ஒரு மார்க்க பின்னணி கொண்ட, மார்க்கம் தெரிந்த, மார்க்க உணர்வுள்ள ஒரு பிள்ளையாக அந்த பிள்ளையை நாங்கள் வளர்க்கின்ற போது தான் நிச்சயமாக அந்த பிள்ளை எதிர்காலத்தில் ஒரு சிறந்த ஒரு அறிஞனாக, ஒரு பட்டதாரியாக, ஒரு டாக்டராக, ஒரு இன்ஜினியராக, ஒரு லோயராக அப்படி வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதுவும் உரிய முறையில் அந்த பிள்ளை நிச்சயமாக நமக்கு இந்த உலகத்திலையும் பிரயோஜனம் அளிக்கும், மறு உலகத்திலையும் பிரயோஜனம் அளிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அந்த புள்ள கட்டாயம் ஆரம்பத்தில் இருந்தே மார்க்க பின்னணியை உள்ள பிள்ளையாக ஆக வேண்டும். இதுக்கு உதாரணத்துக்கு நான் என்ற பிள்ளைகளை மட்டும் நான் சொல்கிறதுக்கு இல்லை, இந்த இறக்காமத்தை பொறுத்த மட்டும் மகது சலவி நான் நடத்தி கொண்டிருந்தேன். இந்த கிருதி கட்டங்களில் சில இஸ்லாமிய வகுப்புகள் நான் நடத்தி கொண்டிருந்தேன். அந்த வகுப்புக்கு சேர்ந்த பிள்ளைகள் தான் தற்போது இப்போ ஒரு 3 வருஷமாக டாக்டராக, இன்ஜினியராக எடுபடுற பிள்ளைகள் எல்லாமே அந்த வகுப்புக்கு அதிகமாக கலந்து கொண்ட பிள்ளைகள் தான். அந்த பிள்ளைகள் ஏதோ இஸ்லாமிய ஒரு உணர்வோடும் இதோடும், இவரும் அதே நேரத்தில் இந்த மகனும் அதே மாறி அங்கு படித்தவர் தான். இந்த முறை எடுபடுத்த இன்னொரு இன்ஜினியர் எடுபட்ட அவரும் இவரை வகுப்பு தான், அங்கே செலவில் இருந்தவர் தான். இதே மாதிரி இதுக்கு முன்னே உள்ள வருடங்கள்லையும் அதிகமாக வெளியான அந்த உயர் இதுக்கு எடுபட்ட பிள்ளைகள் எல்லாமே பெரும்பாலும் செலவில்
இருந்த பிள்ளைகள். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் அந்த பிள்ளைகிட்ட மார்க்க உணர்வு இருந்ததுனால அந்த உரிய நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஒழுக்கமான ஒரு சூழலில் அந்த பிள்ளைகள் வாழ்ந்த காரணத்தினால அது அதனுடைய திறமையை வெளி காட்டக்கூடிய இடத்துல வெளியாக்கக்கூடிய வாய்ப்பு அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்குது. இல்லைன்னு சொன்னால் வேறு கவனக்கலைப்பாங்கள் அந்த பிள்ளைகளுடைய தலைகளுக்குள்ளே நுழைஞ்சி அது ஒரு பிள்ளையான எவ்வளவு கட்டித்தனம் இருந்தாலும் ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் சரியான முறையில் அது அதனுடைய திறமையை வெளிப்படுத்த முடியாத நிலை உருவாகுது. எனவே மார்க்கம் உள்ள ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளை உருவாக்கும் போது ஆரம்பத்திலிருந்தே நிச்சயமாக இந்த பிள்ளைகள் சிறந்ததாக வரும் என்பதை நான் கூறிக்கொள்ளுகிறேன். அனுபவம் விளைவு எல்லாவற்றிலும் அது உண்மையான ஒரு விஷயமாக நாங்கள் காண்கின்றோம். இறுதியாக சார், நீங்கள் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் என்ற வகையிலும் ஒரு அரபு கல்லூரி வழி நடாத்தி பல மௌலைமார்களை உருவாக்கி இருக்கின்ற என்ற வகையிலும் எங்களுடைய இந்த ஊருக்கு நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல் எங்களுடைய இந்த சமூகத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? சமூகத்துக்கு சொல்வதாயின் எமது பிரதேசம் கல்வியில் நிச்சயமாக முன்னேற வேண்டும். ஆமாம், கல்வி என்று செல்கின்ற போது கல்வி மட்டுமல்ல ஒழுக்கமும் அத்துடன் கட்டாயம் அந்த பிள்ளைகளுக்கு போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற நேரத்தில் நிச்சயமாக எமது பிரதேசம் மிக வேகமாக முன்னேறும் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை. எனவே அதற்குரிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய பெற்றார்கள் பிரமுகர்கள் அதற்காக முயற்சி எடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். ஆமாம் சார். நாங்கள் அனுபவங்களை பேசுவதென்றால் அதை நிறைய பேசிக்கொண்டு செல்லலாம். நாங்கள் எவ்வளவு நேரங்கள் இந்த விடயங்கள் என்றாலும் இது ஒரு பெற்றோர்களுக்கு பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு. நாங்கள் ஈமானோடு எங்களுடைய மார்க்கங்களோடு பிள்ளைகளை வளர்க்கின்ற நேரம் நிறைய விஷயங்களை சாதிக்கலாம். இன்று ஓரிரண்டு பிள்ளைகளை வளர்ப்பதற்கு படிப்பிப்பதற்கு கஷ்டப்படுகின்ற ஒரு சூழல் எங்களுடைய இந்த சமூகத்திலே இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே சுமார் 8 பிள்ளைகள் இன்று இலங்கையின் நாலாபுறங்களிலும் இருக்கின்ற பல்கலைக்கழகங்களிலே படித்து பட்டம் பெற்றவர்கள் இருக்கின்றார்கள், படித்து கொண்டிருப்பவர்கள் இருக்கின்றார்கள், பல்கலைக்கழகம் செல்ல இருக்கின்றார்கள். எனவே நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்ற வகையில் பல பல்கலைக்கழகங்கள் ஒரே வீட்டில் இருக்கின்ற இந்த விசேடமான இந்த குடும்பத்தை நாங்கள் இன்று சந்தித்திருக்கின்றோம். அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தந்தமைக்காக உங்களுக்கு நன்றி கூறுகின்றோம் சார். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அந்த வகையில் இந்த கலந்துரையாடலை செய்வதற்கு எங்களுக்கு ஒத்துழைப்பாக இருந்த எங்களுடைய ஹாமித் மௌலவி சார் மதனி அவர்கள், அதே போன்று அவர்களுடைய மகன் ஜாத் சவாப், அதே போன்று குடும்ப உறுப்பினர்கள் சகோதரர்கள் எல்லோருக்கும் நாங்கள் நன்றி கூறி, அதே போன்று இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் எங்களுடைய ஏகேபி நியூஸ் பணிப்பாளர் இர்ஃபான் யூசுப் லப்பி, அதே போன்று எங்களுடைய இந்த இவைகளுக்கு துணையாக வந்த எங்களுடைய எப்போதும் எங்களோடு இருக்கின்ற மூத்த சகோதரர் தாஹிர் சார், இவர்கள் எல்லோருக்கும் நாங்கள் நன்றி கூறி, உண்மையில் இந்த சமூகம் விழிப்புணர்வு அடைவதற்கு இது நல்லதொரு சந்தர்ப்பம். எனவே இந்த விடயங்களை நாங்கள் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வோம். அல்லாஹு தஆலா எங்களுடைய உள்ளங்களிலே இந்த நல்ல எண்ணங்களை போட வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு விடைபெறுகின்றோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதை போன்று நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமாம், கட்டாயம். அதே போன்று இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த நிகழ்ச்சிக்காக நாங்கள் எந்த விதமான அழைப்பும் செய்யாமல் திடீரென்று ஏதோ ஒரு சில விஷயங்களை அறிந்த காரணத்தினால் அவர்களாகவே இந்த இடத்துக்கு வந்து எனது மகனையும் என்னையும் பேட்டி கண்டு சந்தோஷப்படுத்தியதற்காக வேண்டி அவர்கள் என் சார்பாகவும் எனது மகன் சார்பாகவும் மற்றும் எனது குடும்பம் சார்பாகவும் இந்த ஊர் மக்கள் சார்பாகவும் உங்களுடைய நைசர் மௌலை அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய அதாவது அமைப்பாளர் அவர்களுக்கும் மற்றும் அவருடைய இணைந்து வந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் இதை நடத்தக்கூடிய அனைவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.